ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் வீக்ஸில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கிதாவோட ஹேர் கட்டை அவள் ரொம்ப வருஷமாக என்கிட்ட ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஆனால் நான் வந்து பண்ணி விட்டதே இல்லை. வீட்டில் நானே வந்து கொஞ்சமாக வந்து ஹேர் ட்ரிம் பண்ணி விட்டுருவேன், அவ்வளோதான். சரி இந்த வாட்டி வந்து எனக்கு லேயர் கட்டு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி எக்ஸாம் முடித்தோன்னே பண்ணி விடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவளை கூட்டிகிட்டு போய் ஹேர் கட் வந்து பண்ணிவிட்டேன். இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் ரொம்ப வந்து இந்த ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்லர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. சூப்பராக வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டைலிங் பண்ணி விடுறாங்க. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிக்கிதாவோட ஹேர் கட்டை. அவள் வந்து கேட்டது ஃபைனலாக நிறைவேறுச்சுன்றது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த பொண்ணுக்கு. அது பார்த்திங்கன்னா அவள் ஃபேஸ்லேயே தெரியும். அப்படியே வந்து அவளே வந்து வீடியோஸ் வந்து அவள் எடுத்துகிட்டு இருந்தா. அவங்களும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேர் கட்ஸ் எல்லாம் வந்து இருக்குதுன்னு ஷோ பண்ணுறதுக்கு கஸ்டமர்ஸ்க்காக அவங்களும் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. நம்மளோட நீண்ட நாள் ஆசையை சாதிச்சிட்டோண்டா அப்படின்ற ஃபீலில் நிக்கிதா இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷமாக வந்து இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களோட ஒரு சின்ன ஒரு மீட்டப் மாதிரி இருந்தது, கெட் டுகெதர். ரொம்ப நாள் கழித்து நாங்கள்லாம் வந்து மீட் பண்ணலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து நானும் நிக்கிதாவும் போயிருந்தோம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு போனதுனால அவங்கெல்லாம் வரல, லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் ஃபுட்ஸ் எல்லாம் அவங்களோட பசங்களும் வந்திருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பாடெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சும்மா ஒரு ஃபன் வந்து பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அது நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றத விட பேசுகிறது தான் அதிகமாக வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் ஜாலியாக பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா, முருங்கைக்காய் வந்து காய்ச்சிருக்கு செடியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முருங்கைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பெருசாகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நல்லா அந்த பல்ப்பே வந்து சூப்பராக இருந்தது. எல்லாத்தையுமே பறித்து அப்புறம் சாம்பாருக்கு கொஞ்சம் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 முருங்கைக்காய் வந்தது. இவ்வளோ சின்ன தொட்டியில் ஒரு 4 முருங்கை காய்க்கிறத வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நம்ம தரையில் போட்டு வளருதுன்றது வேறு விஷயம். அதே நம்ம டெரஸ் கார்டனில் வந்து வளருதுன்றது வேறு இல்லை. அது நம்மளுக்கு தனி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குங்க. இந்த மாதிரி ஈஸியாக வளர காய்கறி நம்மளுக்கு போட்டாலே போதும். நம்ம சிம்பிளாக நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீரை, முருங்கைக்காய், இந்த முருங்கைக்காய் செடியில் வர முருங்கைக்கீரை, இதை எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியெல்லாம் இப்படி தாங்க வச்சுருந்தேன் நான். நிறைய காய்கறி போட்டிருந்தேன். இப்போ தான் அதெல்லாம் எதுவுமே இல்லை. சரி என்ன பண்ணுறது, எல்லாம் மிஸ் பண்ணுறேன் நான் அதெல்லாம். இவர் யாருடா புதுசாக இருக்காருன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இவர் புதுசாக வந்திருக்கிறாரு எங்கள் வீட்டுக்கு. நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் குதிரை இருந்துச்சு, பசுமாடு இருந்ததுன்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த மாதிரி கொஞ்ச நாள் வந்து குதிரை இல்லாமல் இருந்தது. மறுபடியும் வந்து நிக்கி அவங்க டாடி வந்து ஒரு குதிரையை வந்து எடுத்துகிட்டு வந்தார். அவன் தான் இவன். சமத்த பையன், ரொம்ப நல்லா ஓடுவான். ஸோ அவனுக்கெல்லாம் ஆர்த்தியெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கபாலீஸ்வரர் கோயிலோட தேர். ஸோ இந்த ஒரு தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக நடக்குங்க. நிஜமாகவே வந்து அவ்வளோ கூட்டம், எங்கேருந்து வராங்கன்னே தெரியல, அவ்வளோ ஒரு க்ரௌடு இருக்கும் இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் மட்டும். இந்த தேர் அன்னைக்கு 63 நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த பிச்சாண்டி வேஷத்தில் வந்து சிவன் வருவார், அது ஒரு நாள் நடக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து சூப்பராக இருக்குங்க நிஜமாக. அப்படியே வந்து கபாலீஸ்வரர் இந்த கோயிலை சுற்றியே ஜெகஞ்சோதியாக இருக்கும். அங்கே பாருங்கள் என்னம்மா இருக்குல்ல, லைட்ஸு, கடைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேர், இந்த மாதிரி தேர் தூரத்துலேருந்து பாருங்கள், அது எவ்வளோ பெரிய தேருன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம், க்ரௌடு இப்படி தான் இருக்கும். செம்மையாக இருந்தது. அதாவது கோயிலில் போய் சாமியை பார்த்து முடிச்சுட்டு அந்த தேரை சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி கடைங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே போகிறதுக்கே செம்ம ஜாலியாக இருக்கும். அங்கே வந்து நிறைய இந்த ஊர் சைட்லலாம் வந்து திருவிழாலாம் நடக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி, அதுவும் சிட்டியில் நடந்தால் வந்து எப்படி ஒரு ஃபீல் இருக்கும்ல. பசங்கள்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. டெய்லி வந்து ஒரு சாமி வந்து வெளியில் வந்து வருவாங்க, அந்த கோயிலை சுற்றி வருவாங்க. ஸோ நான் வந்து அன்றைக்கி போகும்போது சிவன் வந்தார், இவங்க கற்பகாம்பாள் வந்தாங்க. அதுக்கப்புறம்
முருகர் வந்தார். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பிச்சாண்டி வேஷத்தில் வந்து சிவன் வருவார். அதுக்காக கோலம்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு அவரை வந்து வரவேற்கிறதுக்காக வந்து கோலம் ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. சூப்பராக இருக்கு இல்லையா? அதனால் நாங்கள் அன்றைக்குமே வந்து போயிருந்தேன். அன்றைக்கி போயிட்டு இதெல்லாம் வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் அந்த ஸ்டோரி எனக்கு பெருசாக தெரியாது. அங்கே இருக்கிற ஒரு அம்மா வந்து எனக்கு ஒரு ஏஜ்டான ஒரு அம்மா வந்து சொன்னாங்க. அவர் எதுக்கு அங்கே ரொம்ப நேரமாக நிற்கிறாருன்னு எனக்கு புரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்னென்னு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு உண்டியல் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க முன்னாடியே. ஸோ நம்ம வந்து அவருக்காக வந்து காசு வந்து அதில் போடலாம். இங்கே வந்து பருத்தி பால் வந்து விற்றுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. சரி, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் குடித்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கி குடித்தேன். அது சூப்பராக இருந்தது. ஆனால் நிக்கிதாக்கு தான் அது பிடிக்கவே இல்லை. எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா சுட சுட வந்து இருந்தது இந்த பருத்தி பால். தேங்காய், அப்புறம் அதில் ஏதோ ஒரு பருப்பு மாதிரி ஏதோ ஒன்று போட்டு செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இல்லையா? கிடைக்கும் போதே நம்ம இதெல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சூப்பராக இருந்தது உண்மையிலேயே. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிச்சாண்டி வேஷத்தில் இருக்கிற சிவனை பாருங்கள், சூப்பராக அலங்காரம் பண்ணி வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து இவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு கற்பகாம்பாள் வருவாங்களாம். அவர் கோச்சிக்கிட்டு வந்து சிவன் வந்து அங்கே நின்றுட்டுருப்பாராம். அதனால் அவரை வந்து சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் கற்பகாம்பாள் வந்து இந்த டான்ஸ் எல்லாம் வந்து ஆடுற மாதிரி வந்து அந்த இதில் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அங்கே அவ்வளோ க்ரௌடு, அப்பா கொஞ்ச நெஞ்ச கூட்டம் இல்லை, அவ்வளோ கூட்டம். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கற்பகாம்பாளை வந்து கொண்டு வராங்க. அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் சிவனை சுற்றி ஒரு ரவுண்டு மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சிவன் அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஓகே சமாதானம் ஆயிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போல் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து கல்யாணம் நடக்கும். இவங்க 2 பேருக்கும் வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்றது அவங்க அங்கே சொன்னாங்க எனக்கு. ஸோ இந்த ஸ்டோரி இத்தனை நாளாக எனக்கே தெரியாது இந்த விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சது, அதனால் உங்களுக்கும் அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், சிவனை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கற்பகாம்பாள் வந்து அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக வந்து நடந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு முடிச்சுட்டு டெய்லி ஒரு ஐஸ்கிரீம் வேறு நிக்கிதா வந்து கேட்டுருவா, அதை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் வருஷப்பிறப்பு வந்தது. நிக்கிதா விட்டு பூஜை பண்ண சொன்னேன் நான். சாமிக்கு எல்லாமே வடை பாயசத்தோடு எல்லாமே செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு பூஜை பண்ணோம் நாங்கள். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக இப்படி தாங்க போச்சு. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் ஒரு லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேணும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.